காசாவின் 2 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களிடையே உருவாகி வரும் பசி இறப்புகளை துரிதப்படுத்தி வருவதாக உதவி பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கூறுகின்றனர். மார்ச் மாதத்திலிருந்து இஸ்ரேலின் முற்றுகைக்கு பாலஸ்தீன குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் பலியாகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு அவசர சிகிச்சை தேவைப்படுவதாகவும், காசாவில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு மக்கள் பல நாட்களாக சாப்பிடாமல் இருப்பதாகவும் கூறுகிறது. மருத்துவ ஊழியர்கள், உலக சுகாதார நிறுவனம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்களில் அதிகரிப்பு இருப்பதாகவும், காசாவின் பெரும்பான்மையான மக்கள் இப்போது பட்டினியால் வாடுவதாகவும் தெரிவிக்கிறது. பிரெஞ்சு MSF என்று அழைக்கப்படும் எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு கடந்த வாரம் காசாவில் உள்ள அதன் மருத்துவமனைகளில் பரிசோதிக்கப்பட்ட அனைத்து இளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி அல்லது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களில் 1/4 பகுதியினர் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் என்று கூறுகிறது. இஸ்ரேல் வேண்டுமென்றே பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டுகிறது. AI, லிசானா, வேட்டை VTV